வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சுருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும். நம்ம சேர்த்து வைப்போம். அது எப்படியாவது செலவாயிடும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த ஏதாவது ஒரு செலவாகிட்டே இருக்கும். வீட்டில் பணம் தங்கவே தங்காது. அது ஏன் அது அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீட்டில் சில பொருட்கள்லாம் இருக்கும். இந்த பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறதுனால வீட்டில் பணமே சேரவே சேராது. அது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தான் இதோட பலன் என்னன்றதை முழுசாக நம்ம அனுபவிக்க முடியும். அது என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல செருப்பு. செருப்புக்கு வாசப்படிக்கு எதிர்த்த மாதிரி விடாதீங்க. கொஞ்சம் ஓரமாக தான் விடணும். அது கரெக்டாக தான் இருக்கணும். தேவையில்லாத செப்பெல்லாம் வச்சுக்கூடாது. தேவையில்லாத பழசு, இல்லை சின்னதாகிடுச்சு, இல்லை அருந்து போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் எதையுமே வச்சுக்காதீங்க. எதுவுமே தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி யாருக்கும் தானமாகவும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையில்லையா தூக்கி போட்டுருங்க. ஒன்று விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடப்பம். தொடப்பம் பெருக்கிறது தான் அது இருந்தாலும் அதை பெருக்கிட்டு அதை ப்ராப்பராக அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அதை தூக்கி மெரிக்கக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி வச்சுக்கவும் கூடாது. அது கரெக்டாக நமக்கு தேவைப்படும் போது தான் வாங்கணும். ரொம்ப தேஞ்சு போனாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுடணும். புதுசாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். அது கரெக்டாக மெரிக்கக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. அடுத்தது வேறு என்ன பார்த்திங்கன்னா, கடிகாரம். ஓடாத கடிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்தால் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இது கிஃப்ட்டு பண்ணது, இது அவங்க கொடுத்ததையும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஓடலையா அதை தூக்கி போட்டுருங்க. இல்லைனா பேட்ரி வாங்கி போட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாத பொருள் வீட்டில் வச்சுன்னு இருக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, துணி. கிழிஞ்ச துணியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்காதீங்க. கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி துணியும் யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ண துணியும் யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களா, கிழிஞ்சு போச்சா தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி அழுக்கு துணியும் சேர்த்து வச்சுட்டு இருக்காதீங்க. அழுக்கு துணி சேர்ந்துச்சு அன்னன்னைக்கு வாஷ் பண்ணிவிடுங்க அழுக்கு துணி. அதே மாதிரி துவைச்ச துணியும் ரொம்ப நேரம் காய வைக்காமல் வச்சுன்னு இருக்காதீங்க. அதையும் உடனே காய வச்சிடணும். காய வச்ச துணியை மடித்து வச்சிடணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நகம் வெட்டுறது. எல்லாம் வீட்டிலலாம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நகம் வெட்டாத, தழுதுடும், வீட்டில் வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்தமாரி நகம் வெட்டுறதுக்கும் ஒரு நாள் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் வெட்டணும், அந்த நாளில் தான் வெட்டணும். எல்லா நாளும் வீட்டில் நகம் வெட்டக்கூடாது. எப்போ வெட்டணுமோ அந்த மாதிரி தேவையில்லாத டைமை பார்த்து தான் நீங்கள் நகம் வெட்டணும். நல்ல நேரத்தில், நல்ல கிழமையிலலாம் வச்சு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரங்களில் நம்ம நகம் வெட்டக்கூடாது. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உடஞ்ச கண்ணாடி பொருட்கள் எதுவும் வீட்டில் வச்சுக்காதீங்க. கண்ணாடி பொருள் அது ஃபோட்டோவாக இருக்கலாம், சாமி ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபோட்டோவாஸ் கூட இருக்கலாம், இல்லைன்னா என்ன கிச்சன் பொருட்களாக கூட இருக்கலாம், பீங்கான் பொருட்களாக கூட எதுவோ உடஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தூக்கி வச்சுக்காங்க. கிச்சனில் கூட நீங்கள் வச்சுக்கக்கூடாது. உடஞ்சிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. அதை யூஸ் பண்ணலாம், அது போடுறதுக்கு மனசு வரல, இது புதுசாக இருக்கே அப்படிலாம் வச்சுருக்கக்கூடாது. உடஞ்சிடுச்சா தூக்கி போட்டுருங்க, அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்பையும் சேர்த்து வைக்கக்கூடாது. குப்பை அன்னன்னைக்கு வெளியில் போட்டுடணும். அதை சேர்த்து வச்சுருக்கக்கூடாதுங்க வீட்டில். அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டில் எப்போதும் சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்கள், கல்யாணமான பெண்கள் வீட்டில் சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் அழகாதீங்க. தேவையில்லாத அழக்கூடாது வீட்டில். கொஞ்சம் சிரிப்பு சத்தமும் கேட்கணும். வீட்டில் சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா, வீடு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், உங்களை நீங்களும் சுத்தமாக வச்சுக்கணும். வீடு சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தேடி வருவா. அது மட்டும் கிடையாது, நம்ம எப்போவுமே வாசலை தெளித்து தண்ணி தெளிப்போம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், மஞ்சத்தூளை போட்டு தான் தண்ணி தெளிக்கணும். எப்போவுமே அதுதான் வழக்கம். அந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பொருள் தான் தெரியும். இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். என்னடா சின்ன சின்ன விஷயமா இருக்கே அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் நீங்களே உணருவீங்க இந்த விஷயத்தை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.